இப்போ இந்தியாவில் ஒரு அன்சர்டனிட்டி ஸ்லோவாக க்ரியேட் ஆகிட்டு இருக்கு. இந்த அன்சர்டனிட்டிக்கான ரீசன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ ஒன்று வந்து ஆயில், ரெண்டாவது கரன்சி, தேர்டு நம்மளோட அதர் இம்போர்ட்ஸு, இதெல்லாம் வந்து இந்த இந்தியாவுடைய அன்சர்டனிட்டியை இன்னும் பபுள் ஆக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதிரி சினாரியோவில் ஒரு என்ஆர்ஐயா நான் ஒரு இன்வெஸ்டராக இந்தியாவில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். சரி, நீங்கள் முதல்ல எந்த கண்ட்ரியில் இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப மஸ்ட். இப்போ இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம். என்ன ரீசன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியோட கரன்சியும் ஐஎன்ஆருக்கு அகேன்ஸ்டாக வேறு மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ உங்களோட அட்வைசர்கிட்ட யூ கோ அண்ட் ஆஸ்க் ஹிம், சார் நான் இவ்வளோ ரூபாய் வச்சுருக்கேன், நான் இந்த அடுத்த 2 இயர்ஸில் ஐ வாண்ட் டு மேக் திஸ் இன்வெஸ்ட்மெண்ட், ஹவு மச் ஐ நீட் டு பிரிங் இட் நவ். பிகாஸ் இப்போ இந்தியாவில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்தியாவிலே எடுத்துகிட்டு அந்த பணத்தை ரீஇன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. வெரஸ் இஃப் யூ டேக் எனி அதர் கரன்சி, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் யூஎஸில் இருந்துட்டு லாஸ்ட் 1 இயருக்கு முன்னாடி இந்தியாவில் போட்டிருக்கீங்க. இப்போது உங்களுக்கு வந்து லாஸ்ட் 1 இயரில் இந்தியன் மார்க்கெட்டு ஹஸ் நாட் டன் எனி திங், வெரஸ் கரன்சி டிப்ரிஷியேட்டட் 12%. ஸோ நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா கொண்டு வந்தீங்கன்னா இந்தியன் மார்க்கெட் ஒரு 6% டவுனுன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் இந்த 12% கரன்சி டவுனு சேர்த்திங்கன்னா உங்களோட நெட் ஈல்டுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 40 lakhs தான் இருக்கும். பட் அதே நீங்கள் ஒரு மெத்தட் நோ ஒன் நோஸ் இந்த வார் நடக்க போது அப்படி சொல்ல வரல. த பாயிண்ட் ஹியர் இஸ் வாட் ஐ வாண்ட் டு எம்பசைஸ் இஸ், அடுத்த ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸ் இது 100 ரூபா போகும், 110 ரூபா போகும்னு ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஐ மீன் ஆஸ்திரேலியாவில் இருக்கேன், நான் ஐ வாண்ட் டு மேக் மை மணி கெட் ரெமிட்டட். இப்போ ஆஸ்திரேலியா நமக்கு நிறைய இம்போர்ட்ஸ் பண்ணால் நம்மளோட கோல் அங்கேருந்து தான் வருது, கோல்டு அங்கேருந்து தான் வருது நிறையா. அப்போது அங்கே நமக்கு வி ஹாவ் அ ட்ரேட் இஷ்யூ. யூஏயில் இருக்கீங்கன்னா யூஏஇ ஹேஸ் அ ட்ரேட் இஷ்யூ. ஏன்னா யூஏயோட அக்கௌண்ட்டில் நமக்கு சர்ப்ளஸ், ஏன்னா பிகாஸ் தே ஆர் டெலிவரிங் இது கோல்டு அஸ் வெல் அஸ் ஆயில். ஸோ உங்களுக்கு வந்து இந்த பெர்சிஸ்டன்சி இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஏற்ற மாதிரி நீங்கள் அதை யோசித்து தான் நம்ம இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ நான் அப்படியே மொத்தமாக வந்து ஏன்னா நீங்கள் கரன்சியை அங்கே ஹோல்ட் பண்ணாலே யூ மேக் 8%. அதை நீங்கள் கொடுத்துட்டு திருப்பி அடுத்த வருஷம் நீங்கள் உங்களோட பணத்தை டாப்அப் பண்ணுறப்போ யூ மே லூஸ் தட். இப்போ இந்தியாவில் இருக்கிற நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், அந்த பணம் அப்படியே இருக்குன்னா அதில் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. வேறஸ் உங்களுக்கு அங்கேருந்து நீங்கள் கரன்சி அனுப்பிச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதை அனுப்பிச்சிட்டு எகெயின் யூ வாண்ட் டு மேக் திங்ஸ் ஹேப்பன் அப்படின்னா உங்களுக்கு அதில் கிடைக்காது. இப்போ நீங்கள் ஒரு எஃப்சிஎன்ஐ டெபாசிட் போட்டால் கூட 7% தான். வேறஸ் உங்களுக்கு கரன்சியே இன்றைக்கி 9-10% டிப்ரிஷியேட் ஆகிருக்கு. உங்களுக்கு நெட்டாக உங்களுக்கு அதில் எந்த பெனிஃபிட்டும் பாஸ் த்ரூ ஆகாது. அண்ட் வென் யூ ஆர் மேக்கிங் யுவர் செல்ஃப் கன்வெர்ட்டிங் இன் டு கோல்டு, என்ன கேட்டால் நீங்கள் அங்கே இருக்கீங்க, ஒரு வெஸ்டர்ன் கண்ட்ரியில் இருக்கீங்க, இல்லை ஒரு கல்ஃபில் இருக்கீங்க, அங்கே உங்களுக்கு யூ ஹாவ் குட் கோல்ட் ஸ்மித் அப்படின்னா நீங்கள் அங்கேயே கோல்டை வாங்கிட்டு உங்களுக்கு எப்போ தேவையோ அவங்கள்ட்டே எக்ஸிட் பண்ணிட்டு வர்றது தான் ஆஸ் அன் இன்வெஸ்டர் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்தியாவில் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு ரூல்ஸ் ஆர் சேஞ்சிங் எ லாட். முன்னாடி டாக்ஸேஷன் கிடையாது, அப்புறம் டேக்ஸ் கொண்டு வந்தாங்க, 12.5% டேக்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரன்சி டிப்ரிசியேஷன் இன் இந்தியா அதுவுமே இங்கே இருக்கிற கோல்டை பாதிக்கும். ஸோ இந்த விஷயங்கள்லாம் யூ நீட் டு மேக் இந்தியாவில் வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஐ மீன் ஐம் டாக்கிங் அபவுட் இடிஎஃப்ஸ் ஆர் ஃபண்ட்ஸ். ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஃபிசிக்கல் கோல்டு. பட் ஃபிசிக்கல் கோல்டு நீங்கள் இந்தியாவில் வாங்கி பண்ணுறதுக்கு நீங்கள் அங்கேயே வாங்கி, ஏன்னா உங்களுக்கு அந்த கரன்சி ஏன்னா இந்தியாவில் வந்து அந்த கரன்சி ஃப்ளக்சுவேஷன் இன்பில்ட், பிகாஸ் இந்தியா இம்போர்ட் தான் கோல்டு. நீங்கள் அங்கேருந்து பணம் அனுப்பிச்சு அந்த இம்போர்ட் கோல்டை வாங்குறதுக்கு நீங்கள் அங்கேயே வாங்கிட்டு நீங்கள் வரதுக்கு முன்னாடி விற்றுட்டு அந்த பணத்தை நீங்கள் ரெமிட் பண்ணிக்கலாம். அது ஒரு சஜெக்ஷனாக தான் ஐம் மேக்கிங் தட் யூ கேன் டூ யுவர் ஓன் அனாலிசிஸ் டு டேக் தட் கால். செகண்டரி, நீங்கள் ஒரு அட்வைசர் மூலமாக பண்ணுறீங்க அப்படின்னா யூ நீட் டு ஸ்க்ரீனிங் யுவர் திங். உங்களுக்கு அடுத்த ஒரு 3-4 வருஷத்துக்கு என்ன கமிட்மெண்ட் இருக்குது, நான் எவ்வளோ ரெமிட் பண்ண முடியும் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா பேஸ்ட் ஆன் தட் தே வில் டேக் அ கால். ஏன்னா இந்த ப்ராப்ளம் இன்னும் இப்படியே நின்னா கூட அந்த கரன்சியோட ஃப்ளக்சுவேஷன்ஸு யாராலையும் ப்ரெடிக்டே பண்ண முடியாதுங்க. நோ ஒன் கேன் சே. அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சம்மோன் கம் அண்ட் ஸ்டில் இல்லைப்பா கரன்சி 100 ரூபான்னு போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா the people would have been laugh at you. But today the scenario stands still. The 100 is not looking back. அவ்வளோ பக்கத்தில் இருக்குது. அந்த மாதிரி ஒரு சினாரியோவில் கொண்டு போய் கரன்சி ஸ்டீப்பிங் அப். ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் we need to take a very close call. ஸோ கொஞ்சம் பார்த்து, அதுக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு நல்ல அட்வைசரையோ இல்லை உங்கள் சிஏவையோ யாரையாவது கேட்டுக்கிட்டு யூ டேக் அ கால் ஸ்லோவாக. மெத்தடாலஜிக்கலாக நான் எவ்வளோ எடுத்துகிட்டு வரலாம், எவ்வளோ இந்தியாவில் இருக்கலாம், எந்த மாதிரி கொண்டு வரலாம். ஏன்னா இந்தியா வில் ஆஃபர் ஹை க்ரோத், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த அடுத்த 6 மாதத்தில் இந்த மாதிரி ஒரு டஃப் டைம்ஸ் வந்தது அப்படின்னா அந்த டயத்தில் ஹவு மச் யூ நீட் டு ரெமிட், அதை யூ நீட் டு டேக் கால்குலேஷன். அதை கன்சிடர் பண்ணிட்டு நீங்கள் அதை பண்ணிங்கன்னா த ரிசல்ட்ஸ் வில் பி மச் மோர் வேரி. திஸ் இஸ் நாட் சினாரியோ இப்போ 2001, 2, 3, 4 இந்த மாதிரியான சினாரியோஸ் நாட் ஹேப்பனிங். இல்லை 11, ஏன்னா அப்போல்லாம் அவ்வளோ பெரிய ட்ரேட் டெபிசிட்ஸ் இல்லை, அவ்வளோ பெரிய ட்ரேட் சர்ப்ளஸஸும் நடக்கலை. இன்றைக்கி சினாரியோஸ் ஆர் காட் சேஞ்ச் அ லாட்.
ஏன் இன்னைக்கு 2014-15 இருந்த ஒரே ஆயில் பிரச்சனைக்கு இன்னைக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அன்னைக்கு இருந்த 2 வீலர்ஸை விட 4 வீலர்ஸ் 3 வீலர்ஸ் எல்லாமே இந்தியாவில் 2 டைம்ஸ் மேலே இருக்குது. அப்போ ஆயில் கன்சம்ஷன் ஒரு நாளில் கீழே கொண்டு வர முடியாது. ஃபார் இவி ப்ராப்ளி வி மே ஹாவ் ஹை மிட் சிங்கிள் டிஜிட்குள்ளே தான் நம்மளோட கன்சம்ஷனே இருக்குது இவிஸை பொறுத்த வரைக்கும். ஸோ நீங்கள் 90% ஆஃப் அவர் கன்சம்ஷன் பேஸ்ட் ஆன் பெட்ரோல் அண்ட் டீசல். இது ப்ரைஸஸ் கீழே வராமல் இந்த இன்ஃப்ளேஷன்ஸ் கீழே வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. இன்ஃப்ளேஷன் கீழே வரலைன்னா கண்டிப்பாக ஜிடிபி வில் கோ ஃபார் அ டாஸ். அப்படி ஜிடிபி போச்சுன்னா உங்களுக்கு இது இந்த டிசம்பர் வரைக்கும் இருக்குமா, அடுத்த மார்ச் வரைக்கும் இருக்குமானா யாருக்கும் தெரியாது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க. இன்வெஸ்ட், டேக் அ கால் ஃப்ரம் எக்ஸ்பர்ட் அண்ட் டூ. எதில் பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கால் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா தட் வில் டெஃபினெட்லி கிவ் அ இம்பேக்ட் இன் யுவர் ஓவரால் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இதை நீங்கள் எப்படி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்து பார்த்துக்கலாம்னா, இப்போ லாஸ்ட்டாக ஒரு 2 இயர்ஸில் எஃப்ஐஐஸோட ஃப்ளோஸை நீங்கள் ஓரளவு என்கிரிப்ட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அ பிக்சர். ஸோ நான் ஒரு என்ஆர்ஐ, எனக்கு ஒரு ரஃப் பிக்சர் வேணும் அப்படின்னா எஃப்ஐஐஸோட மூமெண்ட்ஸ். எஃப்ஐஐஸ் நாட், அவங்க தே நாட், ஐ மீன் அவங்க எல்லாத்தையும் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு சொல்ல வரல, பட் தே ஹாவ் அ ஓரளவு நல்ல ட்ராக் ரெக்கார்டு உள்ள ஆட்கள். ஸோ உங்களோட ப்ரெடிக்ஷனும் அவங்களோட வாட் எவர் அவங்களோட அந்த பையிங் அண்ட் செல்லிங் திங்கும் எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இன்னைக்கு இந்தியா டஃப் டைமில் அவங்க விட்டுட்டு போகிறாங்க, நாளைக்கு இந்தியா பிரிங்ஸ் டு நார்மலுக்கு வரப்போ அவங்க வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அது அவங்கள பொறுத்த வரைக்கும் இப்போ யூஎஸ் பாண்டே எனக்கு 4.5% கிடைக்குது, கரன்சி ரிஸ்க் இல்லாமல், நான் அங்கே போகிறது எனக்கு சேஃப்பா, நான் எதுக்கு இங்கே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ரெண்டாவது என்னென்னா, இந்தியா நான் சொன்னல, அதாவது இப்போ உங்களுக்கு ஏஐ மாதிரியான டூல்ஸ் இந்தியாவில் லிஸ்டிங் கிடையாது. இந்தியா டஸ் நாட் ஹாவ் எனி செமிகண்டக்டர் கெப்பாசிட்டி. ஸோ அடுத்த 10 வருஷத்தை எது ட்ரைவ் பண்ண போதோ உலகத்தை, அதை நோக்கி தான் எஃப்ஐஎஸ் போகிறாங்க. ஸோ அதனால தான் தேர் மோர் இன்டு சவுத் கொரியாவுக்கு போகிறாங்க, இல்லை தாய்வானுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, இல்லை சைனாவுக்கு போகணும்னு நினைக்கிறதுக்கான ரீசன் இங்கே இந்தியாவில் அது இல்லை. ஸோ அப்போது இந்தியாவில் ட்ரெடிஷ்னல் வேற அந்த வேல்யூவேஷன்ஸ் அங்கே ரொம்ப ஹைப்பர் சம்மாக போகுது, 100 பிஇ போகுது, 110 பிஇ போகுது. அப்போது தே நீட மாட்ரேட்டான ஒரு கண்ட்ரி வேணும்னா அப்போ இந்தியா மட்டும்தான் இருக்கும். அதுக்குள்ளே இந்தியா அதனுடைய இந்த இதெல்லாம் ப்ராப்ளத்தெல்லாம் சால்வ் பண்ணியிருந்ததுன்னா டெஃபினெட்லி இந்தியா கோ ஃபார் அ ரீரேட்டிங். பட் இப்போதைக்கு இந்தியாவில் அந்த தியரிஸ் இல்லாத வாசி தான் தீஸ் பீப்புள் ஆர் ட்ரையிங் கோ டு சவுத் கொரியாவுக்கு போனது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, ஜப்பானுக்கு கொஞ்சம் போச்சு இன்வெஸ்ட்மெண்ட்ஸு. தே ஆர் கோயிங் ஃபார் சம் அதர் கண்ட்ரிஸ் கன்சிஸ்டன்ட்லிங்கான ரீசன் அதுதான். இந்தியாவில் அந்த தியரிஸ்லாம் இல்லை. 2000 இந்தியாவில் அவ்வளோ ஐடி பூம் இருந்தவாசி, இந்தியாவில் அவங்க நிறைய ஐடி ஸ்டாக்ஸ் இருந்தவாசி, அப்போ நிறைய பேர் உள்ளே வந்தாங்க. அந்த பூம் இப்போ முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ இந்தியாவில் என்ன இருக்குது, அப்போ இந்தியா ஏதாவது ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு விஷயங்களை கேபிட்டலைஸ் பண்ணுற வரைக்கும். சரி, இப்போ நமக்கு இப்போ தான் இப்போ ஜிசிசி சென்டர்ஸ் வருது, பட் ஜிசிசி செகண்ட் கார்ட் லிஸ்டட் அங்கேயே இருக்கிறாங்க, அதில் நமக்கு பெனிஃபிட் இல்லை. ஸோ இப்போ நமக்கு நிறைய டேட்டா சென்டர்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வைசாக்ல சந்திரபாபு நாயுடு ஓப்பன் ஃபார் கூகுள், இப்போ டேட்டா சென்டர்ஸ் எல்லாம் வருது. ஸோ இப்போ இதெல்லாம் இந்தியாவில் நின்று ஸ்டெபிலைஸ் ஆகி ஷோ பண்ணுற வரைக்கும் எஃப்ஐஎஸ்க்கு இந்தியாவில் யூனிக்கான ஒரு செல்லிங் கிடைக்காது, யூனிக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. அது வரைக்கும் தே வில் மெயின்டைன் திஸ் நியூட்ரல் வியூ. அப்போ டெஃபினட்டாக நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பட் டில் தென் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இண்டிஜினியஸாக இருக்கக்கூடிய விஷயங்கள் மட்டும்தான் இந்தியா அடுத்ததுக்கு ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அது கேர்ஃபுல்லாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ யூ கோ வித் யுவர் அட்வைசர்ஸ் அண்ட் யூ ரீட் த எஃப்ஐஐஸ் பேட்டர்ன்ஸ். ஸோ எஃப்ஐஐ பேட்டர்ன் வில் கிவ் அ பெட்டர் இன்ஸ்டிங்ஸ் ஃபார் யூ.